கர்த்தருக்கு போலீஸ் உண்டாகும். 33வது கீர்த்தனை பாடுவோம். பழைய பாடல் புத்தகத்தில் 34. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லைகளுக்கு துணை இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிற்பதன் மூலம்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் முடிய அடங்கியிருக்கிற பகுதி. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் முடிய அடங்கியிருக்கிற பகுதி. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 36 முடிய. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவர் ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசிக்கப்பட்டு பொழுது நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச அறிக்கை பரிசுத்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துக்கு பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே பேரன் இயேசு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு உறுதிப்பார்த்து பாடப்பட்டு சிலுவையில் மரணமடைந்தார். அவரை கொண்டாடுகிறது. பாதத்துக்கு செலுத்த பிதாவாகிய அவருடைய எல்லோரும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாச அறிக்கையில நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உறுதியாக நிலைத்திருக்க ஆண்டவர் நாமே நம் அனைவருக்கும் கிருபையும் உதவியும் செய்வாராக. ஆமென். அதனுடைய காரணமாக 161 ஞான பாட்டின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாட்டு 161 முதல் 3 கவிகள். தாழ்விலிருந்து கூப்பிடும் என் சத்தம் கேட்ட அன்பாக என்கிற பாடலை பாடுவோம். Yeah.
திருத்துவ பண்டிகையும் கொண்டாடுறோம். சரிங்களா? இப்ப இந்த 3 பண்டிகை, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், இந்த பண்டிகைக்கு நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் பிறந்தநாள் கொண்டாடுறோம். அந்த மாதிரி இயேசு பிறந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், பரிசுத்தாவி அருளப்பட்டார், இதெல்லாம் வரலாற்றில் நடந்த உண்மைகள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் திருத்துவங்கிற வார்த்தை பைபிள்ல இல்லை. ஆனால் நாம் அதை இம்மீடியட்டா பரிசுத்தாவி பண்டிகை கொண்டாட முடிச்ச உடனே கேப் கொடுக்காம அடுத்த அந்த வாரத்திலேயே திருத்துவ பண்டிகை கொண்டாடும். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான பண்டிகையா அப்படின்னா, இது எவ்வளவு இந்த 3 பண்டிகையும் முக்கியமோ அதை போலவே சம நிலையில இந்த பண்டிகையும் ஒரு முக்கியமான பண்டிகை. ஏன்னா இந்த 3 பண்டிகையும் ஒரு நிகழ்வுகளை மையமாக வைத்து ஆண்டவர் நமக்காக நிகழ்த்தி அந்த காரியத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த பண்டிகை திருத்துவம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அந்த நாட்டிலிருந்து, அதாவது உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை நாம் கொண்டாடவில்லை, அனுபவிக்கிறோம். கொண்டாடுறதை விட அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொண்டாடுறது அது கொண்டாடுறதோட முடிஞ்சிடும். ஆனால் அனுபவிக்கிறது தினந்தோறும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தினந்தோறும் அனுபவிக்கிறேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறத நான் கிளம்பும்போது ஒரு ஜெபம் பண்ணுறேன். சாமி, நான் போகிற வழி வாழ்க்கையை என்னை பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த வார்த்தையை நான் ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஊழியத்தை நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்தது நான் திரும்பி வந்து இதே மாதிரி உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 3 ஜெபம், ஒரு ஜெபத்தை 3 அமைப்பு வச்சிருக்கு. அப்போ இந்த போறது வார்த்தை எல்லாம் கடவுள் அருமையான பாட்டு பாடு, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவேங்கிறது. அப்போ இந்த கடவுள் என்னுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். என் போக்கையும் வரத்தை 121ஆம் சங்கீதத்தில் அதை வாசிக்கிறோம். என்னுடைய போக்குவரத்து, இரவு பகல் பாதுகாப்பு, நிலவு வெயில் பாதுகாப்பு எல்லாத்தையும் சாதிக்கிறதுபடியா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அடுத்தபடியா இயேசுடைய வார்த்தையை சொல்ல போறோம். அப்ப இயேசுசாமி என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. இயேசுசாமி என் கூட வரணும், சாமி கூட வாங்க. நம்ம எதுவும் பேசக்கூடாது, அது உங்களுடைய வார்த்தையை பேசணும், கேட்கணும். ஆமா இயேசுசாமியுடைய வார்த்தை அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு 3வது, நான் திரும்பி பத்திரமா போய் சேரணும். அந்த சேரணும் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு இந்த சாமி என்னை நடத்தினார், அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வு வேண்டும். அந்த உணர்வு கடவுளுடைய பரிசுத்தாவியானவர் தருகிறது. நான் ஏற்கனவே நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஏசாயா 30:21 நமக்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் நீ இதில் நட, இதில் நடக்காத அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ எனக்குள்ள எப்பொழுது 1 Corinthians 3:16, 1 Corinthians 6:26 பார்த்தீங்கன்னா இயேசுசாமி பரிசுத்தாவே இருக்கிறார். பரிசுத்தாவே என்னுடைய உள்ளத்திற்குள்ள இருக்கிறார். அந்த 1 Corinthians 3:16 வாசித்தீங்கன்னா அது எல்லாமே அப்படி நிறைய உதாரணம். இது நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் ஜீவனுள்ள கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் கடவுளின் ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? நான் ஒருபோதும் பொருந்திய சமய பவுலப்போஸ்தலர் சொல்றார், எப்படி உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதுன்னு மறந்துட்டீங்களா? பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு திறந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார். நீ நல்ல வழி எது, கெட்ட வழி எது, என்ன பேசணும் எல்லாம் நமக்கு புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே வாரும் பரிசுத்தாவியானவர். நீங்க நான் என்னுடைய சொந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. உங்களுடைய திருவார்த்தைகள் நீங்க இந்த ஜனங்களுக்கு எங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு தெரிவிங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ண முடியும். அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அடுக்க முடியலாம் பண்ண ஆனா கதையெல்லாம் நிறைய சேர்த்து. ஆனா அதை விட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பகிர்ந்து கொள்கிறது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அழகான அடுக்குமொழியில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா ஐயா அழகா பேசுறாரு, ஐயாவோட முடிஞ்சு போகுது. ஆனா ஐயாவுக்கு பெருமை தேவையில்லை. இது ஐயாவை சொல்றதுக்கான இடம் இல்லை, இது ஆண்டவர் சொல்றதுக்கான. அப்ப அந்த ஆண்டவர் பரிசுத்தாவை கொண்டு என்னுடைய உள்ளத்துல பேசினாருன்னா அவர் பேசுறது இன்னும் அதிசயமும் அற்புதமும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அநேக தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது ஐயா இன்னைக்கு எங்களுக்காகவே பேசுற மாதிரி இருந்துச்சியா, நான் இந்த பாரத்தோட வந்தேன், இந்த கஷ்டத்தோட வந்தேன், நீங்க
எடுத்த சப்ஜெக்ட் என்னமோ தெரியாது, ஆனால் நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருந்த மாதிரி, என்னுடைய மனசுக்கு ஆறுதலா இருந்த மாதிரி, என்னுடைய வழிக்கு ஆலோசனையா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ பேசுறது நாம இல்லை, பேசுறது நாம இல்லை, வாரும் பரிசுத்தாவே நான் பேசுறேன், நான் பேசுறது நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட நமக்கு. அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற பிதாவா குமாரனை, பிதா என்னை சிருஷ்டிக்கிறவர், குமாரன் என்னை மீட்டுக் கொள்கிறவர், பரிசுத்தாவி எனக்குள்ளே இருந்து என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ கடவுளுடைய பிள்ளை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததார், கடவுள் போச்சுவார், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பரிசுத்தாவி எனக்குள்ள இருந்து என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே அப்படின்னா மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜீவனோடு சுகத்தோடு நான் இருக்கிறேன். எனவே இந்த மூன்று பேரையும் நான் அனுபவிக்கிறேன், தினந்தோறும் அனுபவிக்கிறேன், தினந்தோறும் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இதை நான் பண்டிகையாக என்னுடைய அனுபவத்தை, இந்த அனுபவத்தை கொடுத்து பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ராமஜன சங்கத்தில் நிசையா விசுவாச பிரமாணம் கொண்டாடுறோம். நிசையா விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம் வந்து இன்றைக்கு கடந்த வாரத்தில் வட இந்தியாவில் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா தென்னிந்திய திருச்சபை இருக்கிற போது இருக்கிறது போல வட இந்தியாவில் வட இந்திய திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபை மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய பேராயர்கள் எல்லாம் வச்சு ஒரு நன்றி செலுத்துதல் ஆராதனை நடத்திக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் நிசையா விசுவாச பிரமாணம் தோன்றி 1700 வருஷம் ஆச்சு. 1700 வருஷம், 1700. அப்போ இவ்வளவு நாள் இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை விசுவாசித்து பலம் பெற்றிருக்கிறார்கள். இந்த பலம், அந்த ஆசீர்வாதம், அதனுடைய விளைவு, இதுக்கு நாம் ஒரு நன்றி ஆராதனை நடத்தணும்னு சொல்லி 1700 வருஷத்துக்கு பின்னால 700ஆவது ஆண்டை கொண்டாடி மகிழ்கிறார்கள். நமக்கு தெரியும் வரலாற்றுல கிறிஸ்துவுக்கு பின் 325ஆவது ஆண்டுல கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அரசன், பேரரசன் நிசையா என்கிற ஊர்ல 250 பேராயர்களை கூட்டி உட்கார்ந்து அரியு நீங்க மறந்துடக்கூடாது, அரியு அப்படிங்கிற ஒருத்தர் ஆங்கிலத்துல ஏரிஸ், அவர் வந்து ஏசாமி ஒரு பெரிய கடவுள் இல்லை, ஏசாமி ஒரு கடவுள் இல்லை, அவர் வந்து பாதி கடவுள், செமிகார், பாதி கடவுள் தான், முழு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாத அவர் இல்லாத நாட்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை அந்த நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துல தான் தவறு மக்கள் முடிச்சுட்டாங்க. என்ன ஏசாமி இல்லாத நாடுன்னு சொல்றாங்களே, பைபிள் அப்படின்னு சொல்லி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது. அப்படி யோவான் சொல்ற எல்லாம் அவரை கொண்டு உண்டாயின அப்படின்னா படைக்கும் போதே கடவுள் இருந்தார் அப்படிங்கிறது ஆதியா முதல் வசனத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நிழலாடி கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிதா குமாரன் பரிசு ஆண் கடவுளும் கடவுளுடைய வார்த்தை ஆகிய கடவுளுடைய வார்த்தை இயேசுங்க கடவுளுடைய வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்க கையில பை வச்சிருப்பீங்க, ஆனா அது ஞாபகம் வராது உங்களுக்கு. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாமிசமானார். ஆண்ட கடவுள் பயன்படுத்துற வார்த்தை குறித்து முதல் 13 அதிகாரம் வசனத்துல பேசுறது. 14ஆவது வசனத்துல அந்த வார்த்தை கடவுளோடு இருந்த வார்த்தை, கடவுளாய் இருந்த வார்த்தை, எல்லாம் சிருஷ்டித்த வார்த்தை மனிதனாகி இப்பொழுது கிருபையும் சத்தியமும். அது கடவுள் வந்து வல்லமை, பவர்ஃபுல், அவருக்கு நிகரானவர் இல்லை, அப்பேற்பட்ட பவர் தான் கடவுள். ஆனா ஏசாமி எப்படின்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியில தங்கினார் அப்படின்னு போடணும். அப்ப நம்மோட தங்குறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். என் கூட தங்கினாதான் என்னை சரியான பாதுகாப்பு, சரி வழி நடத்துதல், ஆலோசனை சொல்ல முடியும். அவர் ஞானம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்டை எடுத்து, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற டெக்ஸ்டை எடுத்து பல நிலையில ரோமர் எழுதின பவுல் அப்போஸ்தலன் பேசுறார். பல நிலையில பேசி வரும்போது எல்லாத்துக்கும் கடைசியாக என்ன சொல்றாரு, அப்பா அவருடைய அறிவு என்னுடைய நீங்க வச்சுக்கிற பைபிள்ல ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள் அப்படின்னு இருக்கும், ஆராய முடியாதவைன்னு. இங்க வந்து மொத்தமாவே ஆராய்ச்சிக்கும் எட்டாது, ஒரு அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது அப்படின்னு போடப்பட்டு நான் வைத்திருக்கிற பைபிள்.
உங்க புத்திக்கும் எட்டாது, உங்க ஆராய்ச்சிக்கும் எட்டாகாது ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய அன்பு. இதெல்லாம் இந்த ஜெபம் பண்ணாங்க. இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிப்பாங்க. கேட்டீங்க தெரியாது. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்துவத்தை, அதிசயத்தை நாங்கள் உணர்ந்து பார்க்க எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக உங்களுக்கு நன்றி. அப்போ சாதாரண ஜெபம் இல்லை, ஒவ்வொரு முறையும் இந்த பிதாவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசுவாச பிரமாணத்துடைய அமைப்பு அப்படிதான். மார்ட்டின் சாஸ்திரியார் நீங்க சிறிய ஞானத்துடைய புஸ்தகம் வச்சிருந்த பார்க்க பழைய ஞானப்பாட்டில் பின்பக்கத்தில் அந்த விசுவாச பிரமாணத்துக்கு அர்த்தம் திறப்படுத்தல் படித்த பிள்ளைங்க நீங்க பாட்டு பாடுறீங்களோ பரவல்ல சொல்றீங்களோ இல்லையோ, விசுவாச பிரமாணம் 3 பிரிவுக்கும் அர்த்தம் அப்படியே மனப்பாடமா படிச்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். அது தெரியாத கிறிஸ்தவன் இல்லை, அது தெரியாதவங்க கிறிஸ்தவன். எனவே அந்த பரிசுத்த இது விசுவாச பிரமாணத்துடைய பிரிவு 3. முதல் பிரிவு சிருஷ்டிப்பை பற்றியது. நாம் வாசிக்கணும்ல, வானத்தை பூமியை படைத்த. அதற்கு அடுத்தது ஆனால் சொல்லணும் பார்க்க வேற ஒன்றும் இல்லை. முதல் சிருஷ்டிப்பை பற்றியது, அடுத்தது மீட்பை பற்றியது. அடுத்தது மீட்பை. அவருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி மீட்டார்? இது இந்த மீட்பை பற்றி மார்ட்டின் சாஸ்திரியார் விளக்கம் எழுதும்போது மெய்யாக மனிதனிடத்தில் பிறந்த மனிதனும் மெய்யான கடவுளால் உண்டான கடவுளுமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் சீர்கெட்டு போய் சபிக்கப்பட்ட என்னை, நான் யாரு? சீர்கெட்டு போய் சபிக்கப்பட்ட என்னை அவர் வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தினாலும் குற்றமில்லாமற்பட்ட பாடுகளினாலும் என்னை மீட்டு தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். எனவே நான் கடவுளுடைய பிள்ளையாகி கடவுளுடைய மண்ணையும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் சொல்லி அந்த அர்த்தம் ரொம்ப அற்புதமான. இது தெரியல, நான் யாரும் தெரிய முதல் பதில் தான். நான் சீர்கெட்டு போய் சபிக்கப்பட்டவன். என்னை அவர் பொன்னினாலும் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலும் குற்றமில்லாமற்பட்ட பாடுகளினாலும் என்னை மீட்டு தமக்கு சொந்தமாயிருக்கிறார். நான் மறுபடியும் கடவுளுடைய சொந்தமாயிருக்கிறேன். நான் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். ஆனால் நான் பாவியாயிட்டேன். எப்போ பாவம் செய்யும்போது 139 சங்கீதம் 14-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அற்புதமாய் ஆச்சரியமாய் உருவாக்கப்பட்டேன். நான் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆதியாகமம் 1-ம் 27-28 பார்த்தீங்கன்னா, நான் கடவுளுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டேன். நான் கடவுளுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டேன். அற்புதமாய் ஆச்சரியமாய் உருவாக்கப்பட்ட இப்பேற்பட்ட நான் பாவம் செய்தபடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியங்களை மன்னிக்கிறது பெரிய காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறது, அது ஆண்டவருக்கு ரொம்ப தாங்க முடியல. ஆண்டவருக்கு என்ன சொல்ற, சாமி இந்த பழத்தை சாப்பிடாத, அவர் பழம் சாப்பிட்டது இப்போ கூட நம்ம கேட்கலாம், சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் பழம் சாப்பிட்டதையா இன்னமும் வானத்துக்கு மூவி இறக்க முடியாது, ஆசீர்வாதம் அன்புள்ளவர் எல்லாம் சொல்றீங்க. ஒரு பழத்தை சாப்பிட்டதா பெரிய பாவம், அந்த ஆதாம மன்னிச்சுக்கலாம் நம்ம எளிதாக கேட்கலாம். ஆனால் பழம் சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? நான் இதை சாப்பிடாதேன்னு சொன்ன பிறகு இதை செய்யாதேன்னு செஞ்சேன். செய்ய இது மனுஷனுடைய நேச்சர். எதையும் செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதை எங்க எச்சில் துப்பாதே இருப்பான். அப்பதான் நம்ம எச்சில் தொப்புன்னு எச்சில் துப்புவான். இதுல இயற்கையை பார்க்கிறோம் நம்ம. அப்போ மனிதனுக்கு கடவுள் சொல்றதை மீறி வாழ்வதுதான் இயல்பா போச்சு. அப்போ சாமி என்ன பண்ற? அதற்கு தண்டனை கொடுக்கும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனை கடவுளுடைய வார்த்தை என்ன? கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார், ஆண்டவருடைய சாயலாய் சிருஷ்டித்தார். பிசாசு ஆதாரத்தை கேட்கிறார். என்னன்னு ஆதாரம் சொல்ற, நீ இந்த பழத்தை புசிச்சேன்னா என்ன வைங்க? கடவுளை போலாவீர்கள், கடவுளை போலாவீர்கள். இந்த ஆதாரத்துக்கு கொஞ்சமாவது ஆண்டவருடைய வார்த்தை மனசுல இல்லை. அங்க என்ன சொல்லுகிறார்? கடவுளை போட்டால் கடவுளை போல கடவுளுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருந்தா வேற ஒண்ணு. ஆனா நான் எப்படி தன்னையுமே மறந்துட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளைங்களை மறந்து, நான் கடவுளுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மறந்து, ஓ அப்படியா, அப்போ நான் சாப்பிடலாம் சொல்லி உடனே. அப்போ
இந்த சப்ஸ்டிடியூட் பண்றது. ஆண்டவருடைய வார்த்தை சாப்பிடாதுன்னு சொல்லும்போது இந்த மனிதன் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பிசாசுடைய வார்த்தை கொடுத்ததுனால பாவம் வரும். கீழ்ப்படியாமல், ignorance and disobedience, இதுதான் மனிதனுடைய பாவம். அப்போ இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு மறுபடியும் விலையேறப்பெற்ற ரத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய உயர்குமாரை உலகத்தில் அனுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அப்ப பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் கடவுளுடைய பிள்ளையாகணும்னா பாருங்க, கடவுளுடைய பிள்ளையாக இருந்த நான் மனிதனுடைய பிள்ளையாக உலகத்தின் பிள்ளையாக போன பிறகு நான் மறுபடியும் கடவுளுடைய பிள்ளை என்னை ஆக்க வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய பிள்ளை மனிதகுமாரனாக மனித பிள்ளையாக்குறார். பாத்தீங்களா, நம்ம கடவுளுடைய பிள்ளையா இருந்தோம். அந்த இயல்பை கெடுத்துக்கிட்ட பிறகு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி, சொந்த பிள்ளையை அனுப்பி நம்மை மறுபடியும் கடவுளுடைய பிள்ளையை மாற்றுகிறார். இந்த செயலை பேர்பட்ட அற்புதமான செயற்பாடு. அங்கிருந்து ஒரு ஆர்டர் போட்டு தான் முடியுது. சர்வ வல்லவர் எல்ஷடாய் அப்படிங்கிற சர்வ. அடுத்தது இனிமேல் பாவத்தை கஷ்டப்பட வேண்டாம், நம்ம ஒரே வார்த்தை வீட்டுக்குலாம் எல்லாம் ஈஸி முடியும். ஆனால் சாமி அப்படி செய்யல. இறங்கி தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் பாடுகளும் மரணம் அடைய முடியும். எத்தனை யோவான் 3:16 அவர் நம்ம வைத்து அன்பு எவ்வளவு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அளவே இல்லாத ஒரு அன்பு. அப்ப இந்த அன்பு அதுக்கு அடுத்து பரிசுத்தாங்க. பரிசுத்தாங்க சாதாரண என்னோடு எப்போதும் இருக்கிறவர், என்னோடு எப்போதும் இருக்கிற. எப்ப நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், 87வது ஞானப்பாட்டு. நீங்க ஞானப்பாட்டு புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்து போய் அந்த 87வது பாட்டுடைய கடைசி 10வது போய் பாருங்க. அந்த கவியில சொல்லப்படுவது என்னன்னா, பரிசுத்தாவி இந்த பக்தன் பாடுகிறார் என்னன்னா, நான் இந்த மாதிரி பாவத்துல சிக்குண்டால் என்னை விடுவியும், நான் விடப்போனால் என்னை ரட்சியும், விடாதபடி என்னை ரட்சியும், நான் மரித்தால் என்னிலே தெரியும், செத்து போட்டால் சொல்லி தூக்கி போட்டாங்க, என் கூடவே இருங்கப்பா. பரிசுத்தாவை நோக்கி பாடுகிறார். நான் இன்பமான ஒரு சொல்லி பரிசுத்தாவை குறித்து பாடுகிறார். செத்தார் மரித்தார் என்னிலே தெரியும், நான் மண்ணானாலும் வைத்திரும். மண்ணானாலும் தூக்கி ஓரமா போடலாம், அப்படி இல்லை, வைத்திருங்க. ஏன்பா என்னை வச்சிருக்கணும், ஏன் என்னை பாதுகாக்கணும், ஏன் நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, நான் மீண்டும் உயிர்க்கையில் நான் உயிர்ப்பிக்க பிறந்தவன், சாக பிறந்தவன், நான் உயிரோடு இருக்க பிறந்தவன், வாழ பிறந்தவன். எனவே நான் மீண்டும் உயிர்க்கையில் என்னை பரலோகத்தில் ரட்சகரின் அங்கமாக சேர்த்து என்னை அலங்கரிக்கணும். ரட்சகரின் அங்கமாக சேர்த்துன்னு சொன்னா கூட சரி, கொஞ்சம் சொல்லியிருந்தான் பிதா குமார் தலையா இருக்கிறார், நான் அங்கம் சொல்லி அந்த கடைசி வார்த்தை அங்கமாக சேர்த்து என்னை அலங்கரிக்கணும். ஏன்னா நான் அற்புதமாய் ஆச்சரியமாய் உருவாக்கப்பட்டவன். எனவே என்னை மறுபடியும் அந்த நிலைமைக்கு பரிசுத்தாவின் மறித்த பிறகும் என்னை உயிரோடு எழுந்த பிறகும் என்னை அலங்கரித்து கடவுளுடைய பிள்ளையாய் என்னை மாற்றணும். ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு இருக்கிறபடினா இந்த பாடுகிற அந்த பாடுங்கிற மாற்றினத்தில் எப்படி சிறுத்துவதற்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஞானப்பாட்டு எழுதுகிற நிறைய பாட்டுகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிறார். அந்த பாடல அற்புதமான பாடல். அப்போ பரிசுத்தாவியானவருக்கு எப்ப வேலை முடியுது? வேலை முடிந்தே இல்லை. நான் மறுபடியும் கடவுளுடைய ராஜ்யத்துல கடவுளோட சேர்ந்து உயிர்த்தெழுந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் அலங்கரித்து நான் ஆளுகிறேன். ஆண்டவரோடு சேர்ந்து ஆளப்பிறந்தவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆளப்பிறந்தவர்கள், நீங்கள் ஆளப்பிறந்தவர்கள், இவை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட நான் மறுபடியும் ஆளுடைய ஆண்டவருடைய அழகு, ஆண்டவருடைய அங்கமாய் சேர்த்து அலங்கரித்துன்னு சொல்லி அழகை பாடுகிறேன். திருத்துவங்கிறது வேற ஏதோ நீங்க நினைச்சுக்கலாம். திருத்துவங்கிறது நம்முடைய அனுபவம் சார்ந்த ஆசீர்வாதம். என்னுடைய அனுபவத்தை தினந்தோறும் எப்படி காலைதோறும் நம்முடைய கிருபை புதியது. துவக்கம் 3:24 காலைதோறும் நம்முடைய கிருபை புதியது. அப்ப இதெல்லாம் புதுதான், ஒவ்வொரு புதுசு. தினந்தோறும் என்னை பரிசுத்தாவை என்னை கொடுத்து என்னை அலங்கரித்து நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற அழகிலிருந்து என்னை அப்படியே பாதுகாக்கிறார். எனவே அந்த பாதுகாப்பின் அனுபவத்தை தான் இந்த திருத்துவம் என்னை சொல்லுகிறது. என்னை படைத்தார், விழுந்த போது என்னை மீட்டார், மறுபடியும் நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். 3வது பார்க்கிறது பரிசுத்தமாக்குற என்னை போன்ற திருச்சபை மக்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கி
மறுபடியும் ஆண்டவர் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்வார் என்று விசுவாசிங்க. எனவே இந்த திருத்துவம் வந்து என்னுடைய விசுவாசத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி லுத்தரன் சர்ச் ஆர்டர் சர்வீஸ்ல விசுவாச பிரமாணம் இல்லைன்னா ஆர்டர் சர்வீஸ் இல்லை, அது ஆராதனையா இல்லை. ஏன்னா விசுவாச ஆராதனையின் மையம் நம்முடைய விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவர் துண்டிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் நம்ம என்ன இப்போ ஐயா ஜெயராஜ் அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும்னு அங்கே வீட்டிலிருந்து கிளம்பும் போதே பிளான் பண்ணிட்டு வந்தோட அவர்கிட்ட டக்குன்னு செஞ்சு கொடுத்தார். ஏன்னா அவர் செய்வார் அப்படிங்கிறது நான் ஆழமாய் நம்புகிறேன் கேட்டோன்னு முடிஞ்சுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு அற்புதம்! கடவுள் ஒரு மனிதன் எனக்கு இவ்வளவு செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை உருவாக்குறாருன்னா கடவுள் எத்தனையா என்னை படைத்தவர் எத்தனை ஆழமாய் என்னோடு வாழ்வார், என்னோடு பேசுவார், என்னை பாதுகாப்பார், எனக்கு ஆலோசனை சொல்வார், என்னை வழிநடத்தார், கடைசி வரை என்னை காண்பார். இது எனக்கு வந்து தினந்தோறும் சொல்லிக் கொடுக்கிறதா இந்த திருத்துவம். எனவே இந்த நிகழ்வு அல்ல, இது திருத்துவம். நிகழ்வுகளெல்லாம் சேர்ந்த அனுபவம் எனக்கு ஆண்டு தினந்தோறும் இருக்கிறார். அதுதான் திருத்துவம். எனவே அந்த திருத்துவத்துல அப்புறம் ஒரு கடவுளா 2 கடவுளா பேச்சுக்கே வேலை இல்லை. இப்படி எல்லாம் பேச்சு 3ஆம் நூற்றாண்டில் இருந்தே வந்துச்சு. 1ஆம் நூற்றாண்டில் இந்த பேச்செல்லாம் வந்ததுனால இனிமேல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிதான் அந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தை இப்போ நம்ம சொல்லுவாங்க காஷ்மீர்ல தான் சாமி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி மறித்து சிறுவையில் அறையப்பட்டது ஏசாமி இல்லை வேறொரு அப்படிங்கிற சொல்றது இதெல்லாம் இருக்கு. இந்த அப்புறம் அடக்கம் பண்ணப்படவில்லை, அப்படியே வாழ்க்கை போயிட்டார். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்படினால் அந்த விசுவாச பிரமாணத்தை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மறித்து அடக்கம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செமினார் நடந்தது. இத்தனை 250 நிமிஷம் உட்கார்ந்து அப்படி கிளீன் பண்ணி எழுதுனது தான் விசுவாச பிரமாணம். எனவே அந்த விசுவாச பிரமாணம் நம்ம ஒவ்வொரு நாள் சொல்லும் போது நாங்களாம் வீட்டு ஜபத்திலே கூட விசுவாச பிரமாணம் சொல்லுற நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், நானும் சொல்லியிருக்கிறேன். எனவே விசுவாச பிரமாணம் என்னோடு, என்னுடைய அனுபவத்தோடு, என்னுடைய ஜீவனோடு, என்னுடைய வாழ்வோடு கலந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். எனவே அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் நானும் அனுதினம் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறதுப்பா. ஒருபோதும் உங்களுடைய பேராக எங்களை விட்டுவிடாதபடி நீர் எங்களை நேசித்து கடவுளாய் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தும் எங்களை மீட்கும்படியாய் உங்களுடைய வானத்தை தாழ்த்தி உங்களுடைய குமாரனை அனுப்பி அவரும் இது உம்முடைய சமூகத்தில் வலது வாரத்தில் இருப்பதை பெரிய கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சிறுவையின் மரணம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை எங்களுடைய மீட்புக்காக நீர் கொடுத்த விலை இவ்வளவு அதிகம் என்பதை நன்றியோடு நாம் நினைத்து இந்த அனுபவத்தில் நாங்கள் அனுகிறம் வளர்ந்து வருந்த கிருபை செய்தோம்ப்பா. உலகம், பிசாசு, மாமிசம் இவைகளெல்லாம் எங்களை மறுபடியும் எங்களுக்கு இருக்கிற உங்களுடைய சாயலை எடுத்து விடாதபடி உங்களுடைய அன்பினால், உங்களுடைய இறக்கத்தினால், உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய வல்லமையான கரங்களினால் எங்களை தாங்கி பாதுகாத்தோம். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் வாழ்வில எல்லாம் இயேசுவே, எல்லாம் எங்கள் கடவுளே, எல்லாம் எங்கள் வீட்டிலே இருந்து என்றென்று உண்மை துதித்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் அனைவருக்கும் கிருபையும் உதவியும் செய்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ரட்சகரும் நல்ல மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு வந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, சகல ஆசீர்வாதத்துக்கும் நன்மையான எல்லா ஈடுகளுக்கும் காரணராக கர்த்தாவே, இப்பொழுது சுவாமி இந்த அருமையான மாலை நேரத்தோடு ஆலயத்தில் வந்து கூடி உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கக்கூடிய திருநாமத்தை நாங்கள் வணங்கி மகிழவும் எங்களுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, உங்களுடைய திருவார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு எத்தகைய ஆசீர்வாத அனுபவங்களை தினந்தோறும் கொடுத்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தீர் என்கிறதை திருத்துவம் என்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தினாலே வெளிப்படுத்தியிருக்கிறப்பா. இதோ எப்பொழுதும் எங்கள் வாழ்விலே தொடர உங்களுடைய கிருபையினாலும் அளவற்ற இடத்தினாலும் எங்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். பிசாசின் சோதனையினால் மாமிசத்தின் தலைவரினால் உலக ஆசை இச்சைகளினால் ஆண்டவரே நாங்கள்
தூரம் போகாதபடி எப்போது உமக்குள்ளே வாழ்ந்து உமோடு வாழ்ந்து உமால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை சூழ்நிலைக்கு மனதில் திரும்பி செலுத்த பேர்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களுடைய வாழ்நாட்டில் எங்களுக்கு தவிர எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகள் இருந்து இதை உங்களுக்கு காணிக்கையாக படுத்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும். இத்தோடு எங்கள் ஆத்மா சரீரம் அழைக்கிறோம். நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க திரும்பி தந்துடுவோம். இந்த நாள் முழுவதும் எங்களோட எங்கள் போக்குவரத்து சேவை சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த இரவுகளை வழிநடத்திற்கு இந்த நேரத்தில் மாணவர்களே இதை எங்கள் திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் குருசேகத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். பேராயிரம் ஆலோசனை சங்கத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபை பணியாற்றுகிற எல்லா ஊழியர்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா அது மாத்திரம் எங்கள் குருசேகத்தில் இருக்கிற ஆய்வுக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய பணிகளுக்காக உதேசியருக்காக அவருடைய குடும்பத்தின் பணிகளுக்காக ஆர்கனைஸ்டுக்காக அவருடைய குடும்பத்துக்காக பணிகளுக்காக அருமையான வாழ்க்கை பிள்ளைகளுக்காக இசை இசைப்போருக்காக ஆண்டவருடைய எங்கள் மத்தியில் இருக்கிற வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இதுவரை எங்களுடைய தாங்கள் இன்னமும் தாங்குவேன் என்பது நீர் எங்கள் வயதான பெற்றோர்களை கொடுத்து ஆசீர்வாதமாக ஏற்படுகிறார். எங்களை தாங்களுடைய தாழ்த்தி அவருடைய ஆசீர்வதித்தலும் வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் இந்த நேரத்தில் மருத்துவமனைகளும் பலவிதமான இக்கட்டிலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுதாமை சந்தித்து நீர் அவருடைய கடவுளுக்கும் நீர் அவருடைய தகப்பனுக்கும் ஆற்றலை அறிந்து கொள்ளும்படி அதன் மூலமாய் தகப்பனுடைய சட்டைகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் எல்லா விதமான அழிவுத்தங்களும் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷமான ரட்சிப்பின் சந்தோஷமான வாழ்வை தடுத்துக் கொள்ள கற்றுக்கொண்டு செய்யும். ஆண்டுடைய இந்த வாரத்தில் இந்த நாள் வரை பாதுகாத்து மறுபடியும் இருக்கிற நாளுக்கும் மறுபடியும் எல்லா நாளுக்கும் காவலுக்கும் உங்களுடைய கிருபையின் கரம் மாறாத கரம் எங்களோடு என்னை ஆசீர்வதித்து ஆண்டுடைய தொடர்ந்து நன்றியாய் சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் அனைவருக்கும் உதவியும் ஒத்தாசம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ரட்சகரும் நல்ல விருப்பமாய் இயேசு கிறிஸ்துவே இடையற்ற திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தரா